ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ எப்படி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த வேப்பம்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இதில் வந்துட்டு இந்த வேப்பம்பூ வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. வேப்பம்பூ ரசம் பண்ணலாம், வேப்பம்பூ துவையல். இந்த வேப்பம்பூ பசங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் போயிடுங்க. நம்ம அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். இது வத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. இதை நம்ம நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்கானாலும் நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேப்பம்பூவை வச்சு நம்ம சாதம் கூட செய்யலாங்க. இதை நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு சாதத்தை போட்டு பிசைஞ்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.